எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸை, மீஷோ இருக்கா அந்த மாதிரி உள்ள ஷாப்பிங்கில் நான் வந்து ஆன்லைனில் இப்போது யூடியூப்பில் அவங்களுக்குள்ள வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட வந்து நான் ஆர்டர் போட்டேன். அவங்களோட யூடியூப் சேனல் நேம் என்னென்னா டிபிஎஸ் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களுக்குள்ளது. அவங்ககிட்ட வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்து நான் வந்து மெசேஜ் போட்டேன்னா அவங்க எப்போவுமே வந்து அந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, ஒரு சாரீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க, ஏன்னா வந்து நம்ம அந்த ஒன்றை வந்து கேட்போம். அதே மாதிரி நிறைய பேரும் அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 5 இது அனுப்புங்க, அதில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ட்ரை பண்ண போச்சு, அந்த 5மே அவைலபிள் இல்லைங்கிறது, அவங்க அவைலபிள் இல்லைங்கிறது என்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாங்க மெசேஜில். ஆனால் மெசேஜுக்கு வந்து நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாருமே அப்படிதான், அவங்க போட்ட உடனே நம்ம வந்து உடனே வந்து ரீப்ளை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் அவங்க எனக்கு வந்து ரீப்ளை பண்ணாங்க, அவைலபிள் இல்லைங்கிறதையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே மறுபடியும் நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து இந்த சாரீ இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து அவைலபிளாக இருக்குன்னாங்க. அதுலேயே 5 சாரியில் வந்து 1 வந்து சோல்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீதி 4 சாரீ வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதில் வந்து எனக்கு ஒரு சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை, கார்டு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களோட ஜிபே நம்பர் கேட்டு நான் வந்து சாரீக்குள்ளே இது வந்து எல்லாமே அனுப்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. நான் ஓரளவு வந்து ரொம்பலாம் கொஸ்டின் கேட்கல, ஏன்னா அவங்க வீடியோலேயே மென்ஷன் பண்ணதான் ஒர்க்கிங் டேஸ் 2 மீதி எல்லாம் 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே கணக்கில் எடுக்காதீங்க, லீவ்னால எதுவும் கணக்கில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 சாரியில் கண்டிப்பாக நீங்கள் எதனாலும் எடுத்துக்கோங்கன்னாங்க. நான் வந்து ஒரு சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணேன். அந்த சாரீ வந்து எனக்கு வந்து ஓகே ஆகிட்டு, எல்லாமே ஓகே ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ மறுபடியும் நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், ஏன்னா அவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க கொஞ்சம் டிலே ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து இதில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட ஒரு 10 days கிட்ட ஆகிட்டு நான் மறுபடியும் அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டேன். மறுபடியும் எனக்கு வந்து அவங்க ரீப்ளை பண்ணாங்க, சிஸ்டர் நான் வந்து எனக்கு இன்னும் சாரீ வரல அப்படின்னு சொல்ல போச்சு வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு, நீங்கள் வேறு சாரீ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தது என்னமோ வேறு சாரீ தான், ரெண்டாவது நான் பார்த்தது ஒரு சாரீ தான். ஆனால் வந்து எனக்கு அது வந்து இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்த சாரீ மாதிரி ஒரு இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் எனக்கு இதே போடுங்க, ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சாரீங்கிறது அவங்க எனக்காக எடுத்து வச்சிருந்தது தான், ஆனால் வந்து அது ஒருவேளை வராமல் இருந்திருக்கலாம். சரி அதனால ஓகே சிஸ்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து எனக்கு இன்னும் உங்களுக்கு 5 இல்லைன்னா 6 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுவுமே எனக்கு மெசேஜில் ரீப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் வேறு இன்னொரு நாள் போட்டிருந்தேன், எனக்கு அனுப்பிட்டீங்களா சாரீ அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு ரிப்ளை, ஆனால் எனக்கு என்ன கொஞ்சம் லேட்டாக தான் ரீப்ளை பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிடுவாங்க, எப்போவுமே வந்து எனக்கு ரீப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நான் அவங்களோட சாரியை வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து சாரீ வந்து வந்துட்டு எனக்கு கேட்ட அதே சாரீ, ஃபஸ்ட்டு நான் என்ன சாரீ புக் பண்ணியிருந்தேனோ அந்த சாரியை எனக்கு வந்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாரீ வந்து நான் இதை தான் ஆசைப்பட்டேன், இந்த சாரீ தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓரளவு இந்த சாரீ வந்து நம்ம உடுத்தோம் அப்படின்னாலே ஓரளவு சேமாக அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி நான் இதை வந்து உங்களுக்கு இப்போ இப்படி வச்சு காமிக்கிறேன். ஸோ சாரீ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நானும் இது ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணலை, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு இதை விட நல்லாவே இருக்கலாம். சாரீ வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாம்பிஞ்சு மாடல், மாங்காய் மாடல் சொல்லுவாங்க, இது நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே சென்டரில் இந்த பூவும் வந்திருக்கு. இந்த கலருக்கு இந்த க்ரீன் கலர் வந்திருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. அடுத்து வந்து இதுதான் ப்ளவுஸ் பீஸு. ப்ளவுஸும் நல்லா இதை கிராண்டாக தான் கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லப்போனால் நான் ஆன்லைனில் புதுசாக ஒருத்தவங்களுக்குள்ளதை பார்த்து அந்த சாரீ வந்து எனக்கு வந்திருக்குது, யூடியூப்பில் பார்த்து ஓரளவு. ஆனால் வந்து இவங்களை நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு அது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஸோ ரொம்ப நம்பிக்கைனால. அதே மாதிரி கிளாத் பார்த்தோம்னா கிளாத்தோட குவாலிட்டி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நல்லா உடுத்தாலே நல்லா சூப்பராக அப்படி ஃபிட்டாக நிற்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி சூப்பராக
லுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்களுமே அவங்ககிட்ட ஷாப்பிங் பண்ணுங்கள். ஏன்னா இவங்கள மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் பண்ணினது எனக்கு கிளியராக வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வேணால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் அவங்களோட சேனலோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இந்த சாரியோட இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா வீட்லேயும் வந்து நடக்கிறது என்னென்னா கேர்ள்ஸும் கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. சரி இப்போ அம்மா பண்ணிச்சுன்னா பொண்ணு வந்து வந்து என்னம்மா நீ மட்டும் பண்ணுறா எனக்குன்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் என் மேலே பொறாமப்படுற ஒரே ஆள் என் பையனாக தான் இருக்கும். என்னென்னா அவனுக்கு ஒன்று பண்ணிட்டோம்னா நமக்கும் ஒன்று கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அவனு என்ன பண்ணியிருக்கானா அவனோட ட்ரெஸ் வீடியோ வந்து உங்களுக்காக வந்து இன்றைக்கி வீடியோவை போட்டிருக்கான். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அடுத்தது அவனோட வீடியோ தான். வீடியோக்கு அப்புறம் தான் என்னோட சாரி. ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளது, ரெண்டாவது தான் எனக்குள்ள தான். ஸோ அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் தெரியுமா? நான் இந்த எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இந்த ட்ரெஸ் பைசா எவ்வளோ? 289 ரூபா. சரி. என்ன கிளாத் அது? பாலிஸ்டரா? சரி. இந்த ட்ரெஸ் நீங்கள் எதுக்காக எடுத்திருக்கீங்க? எதுக்கு? உங்க கல்யாணத்துக்கா? எங்க பர்த்டேக்கு போட கேட்டிருக்கோம். சரி சரி. உங்க பர்த்டே எப்போ? 2 months இருக்கு. இன்னும் 2 months இருக்கா? அதுக்கு இப்போமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? சரி சரி சரி. ட்ரெஸ் எப்படி இருக்கு? அடுத்து நெக்ஸ்ட் பேண்ட் காட்டுங்க. சார் அடுத்து உங்கள் பேண்ட் காட்டுங்க சார். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. வச்சு காமிங்களேன், வச்சு காமிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த சாரியோட ரேட்டு வந்து 1199 ரூபா. ஃப்ரீ ஷிப்பிங் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நான் அந்த சாரியோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ஓப்பன் பண்ணேன், சாரி எப்படி இருந்து அப்படி வந்து எனக்கு வந்து ஆனால் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. எனக்கு சாரியை பார்த்தோன்னே ஆஹா நான் ஃபஸ்ட் புக் பண்ண அதே சாரி தானேன்ட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து நான் இப்போ எனக்கு வரப்போகிற ஃபங்க்ஷனுக்காக வந்து நான் அந்த சாரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து இதை வியர் பண்ணி காமிக்கிறேன். சாரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து ஆர்னவோட ட்ரெஸ்ஸு இதுதான். இதை ஆர்னவ் வச்சுருக்கானா, பிடிச்சிக்கோங்க ஆர்னவ். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோட saree. நாங்கள் 2 பேரும் புது ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் புது ட்ரெஸ் எடுத்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.